தேர்தல் அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகவும் வித்தியாசமான ஒரு கேண்டிடேட்டு, மிகவும் வித்தியாசமான ஒரு களம்னு சொன்னால் அது எந்த தொகுதின்னு உங்களால் கணிக்க முடியுமா? வேறு எந்த தொகுதியும் இல்லை, திருப்பத்தூர் தொகுதி தான். அந்த தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பன் போட்டியிடுறார் திமுக சார்பில். முறை எம்எல்ஏவாக அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பலமான ஒரு கேண்டிடேட்டாக அவர் நிற்கிறாரு, அமைச்சர் பெரிய கருப்பன். அவர் எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாறன் அவர்கள். திருமாறன் அவர்கள் மதுரைக்காரர், வெளியூர்காரர் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி வைக்கிறாங்கன்னு சொல்லி அமைச்சர் தரப்பில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஓரளவு உண்மை கூட. ஆனால் பழைய காலத்தில் அவர்கள் கேசி திருமாறனுடைய முன்னோர்கள் இங்கே இந்த பகுதியில் தான் இருந்துக்கிறாங்கன்னு சொல்லி கேசி திருமாறன் அவர்கள் சொல்கிறார். ஆனால் இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, கேசி திருமாறன் அவருடைய பிரச்சார மெத்தட் பார்த்தீங்களா, பிரச்சாரம் செய்யும் முறை, மக்களை அவர் அணுகி வாக்கு கேட்குற ஸ்டைல் உண்மையிலேயே ரொம்ப படு யதார்த்தமாக இருக்குது. அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரியே அந்த தொகுதிக்குள்ளே வளம் வரலை. ரொம்ப சாதாரணமாக மக்களிடையே போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஏத்தா என்னத்தா பாருத்தா, 20 வருஷமாக ஆட்சி நடத்துகிறாங்க அத்தா, இந்த ஏரியாவில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார் அத்தா, என்ன அத்தா செஞ்சுட்டார் உங்களுக்கு. ரொம்ப இயல்பாக, ரொம்ப மக்களை நெருங்கி, ரொம்ப யதார்த்தமாக அவர் ஒரு அந்நிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமே அந்த பகுதி மக்களுக்கு வரல. அவ்வளவு யதார்த்தமான அவருடைய பேச்சு இந்த தொகுதியில் கேசி திருமாறன் வெகுவாக மக்களை ஈர்த்திருக்கு. மக்களிடையே அவருடைய பேச்சு பயங்கரமாக இன்வால்வ் ஆகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேசுகிற மெத்தட் என்னத்தா ரொம்ப நாள் பழகின மாதிரி அவர் பேசுகிற விதம் அந்த தொகுதி மக்களிடையே ரொம்ப நெகிழ்ச்சி ஏற்படுத்திக்கிறது. நீங்களே பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை பெரிய கருப்பன், அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்திக்கிற வேட்பாளர் யாருன்னு கேட்டால் நம்ம கேசி திருமாறன் அவர்கள் தான். தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் இல்லாத எந்த ஒரு வேட்பாளரும், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எந்த வேட்பாளரும் இப்படி ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டதாக நமக்கு தெரியல. நமக்கு சேர்ந்து ஒரே ஒருத்தர் இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அம்மன் அர்ஜுன், கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி ஏற்று போட்டிடுற அம்மன் அர்ஜுன் கிட்டத்தட்ட ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறார். ஆனால் அதை விட மிக யதார்த்தமாக ஒரு சகஜமாக நம்ம பல நாள் பழகிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் நம்மகிட்ட பேசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி பேசுகிறார் கேசி திருமாறன். அவருடைய பிரச்சாரம் செய்யும் விதத்தை நீங்களே பாருங்கள். இது தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம். இந்த பகுதிக்கு நீ ஏதாவது நல்லதை பார்த்துருக்கீங்களா? நான் தொகுதி பூரா சுற்றி வரேன். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எல்லா இடத்துலையும் ஒரே சொல்லு, இல்லை இல்லை இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, ஆஸ்பத்திரி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, ரோடு இல்லை, பஸ் இல்லை, தண்ணி இல்லை, வீடு இல்லை. இந்த அமைச்சர் ஊருக்கு வந்தாருன்னா அதுவும் இல்லை. என்னதான் உங்கள்கிட்ட சொல்கிறது கேளுங்க. அதனால் நீங்கள் தாமரை சின்னத்தில் போடுங்க. இந்த பகுதிக்கு பஸ்ஸை கொண்டு வருவேன், நல்ல குடிநீர் கொண்டு வருவேன். நான் இந்த பகுதியை சேர்ந்தவன் தான். நான் பிரான்மலை நாட்டுக்காரன் தான். என்னை வெளியூருக்காரன் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. 20 வருஷமா எனக்கு அங்கே அமைச்சரை கேட்கல. ஏன்ட்டு கேட்குறேன், இன்னைக்கு வேண்ட 20 வருஷமா அந்த அமைச்சரை கேட்கல. உங்களுக்கு இருக்கா? 20 வருஷமா நீங்கள் அமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏன்ட்ட கேட்குறீங்க. நான் வந்தேன்னா நான் கண்டிப்பாக செய்வேன் தான். நான் வந்தோடனே உனக்கு தண்டனை வாங்கி தரேன். இதெல்லாம் சின்னதாக இருக்குது.